வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 242 செவ்வாய்க்கிழமை ஜூன் 11, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கிராமக்கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் இல்ல புதுமனை புகுவிழாவில் நல்லூர் வட்ட பொறுப்பாளர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் புதுப்பாக்கம் கிராமத்தில் நல்லூர் வட்டம் கிராமக்கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் அவர்களின் கூட்டு குடும்பத்தின் புதுமனை புகுவிழா ஜூன் 10 அன்று நடைபெற்றது. சென்னையிலிருந்து நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன், விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு நாகராஜ், அரசியல் கள பொறுப்பாளர் திரு அருள் பிரகாசம் மற்றும் திரு பாலு அவர்கள் காஞ்சிபுரத்திலிருந்து நல்லூர் வட்டம் மாநில வழிகாட்டி திரு அன்பு, கிராமக்களம் திரு சுகுமார், திரு வின்சென்ட் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஸ்ரீதர் பச்சையப்பன் அவர்களின் அனிச்சம் மரச்செக்கை பார்வையிட்டனர் என்று மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. பள்ளி தொடக்க நாளில் மாணவர்களை வரவேற்ற வித்தியாசமான பதாகை. மாணிக்க மாணவர்களை பாராட்டிய ஆசிரியர்கள். ஜூன் 10 பள்ளி தொடக்க நாளில் இந்த ஆண்டு பல்வேறு பள்ளிகளில் பல வகைகளில் மாணவர்கள் வரவேற்பை காண முடிந்தது. காஞ்சிபுரத்தில் மாணிக்க மாணவர்களை கொண்ட காமு சுப்புராய முதலியார் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஆக்கா தங்கவேலார் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி, BMS அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பச்சையப்பன் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி என 4 பள்ளிகளில் மாணிக்க மாணவர்கள் ஒரு வித்தியாசமான வாசகத்தை கொண்ட பதாகையை பள்ளிகளின் உள்ளேவும் வெளியேவும் வைத்திருந்தனர். அதை படித்த மாணவர்கள், ஆசிரியர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் ஆர்வத்துடன் படித்து வெகுவாக மாணிக்க மாணவர்களை பாராட்டினர். அப்பதாகையில் இருந்த வாசகம் இதுதான்: அன்பு மாணவ சகோதர சகோதரிகளே, பள்ளியின் தொடக்க நாளில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நடைபெறும் கல்வியாண்டில் பள்ளி கல்வியில் நாம் ஒவ்வொருவரும் சிறப்பு முயற்சி எடுத்து நம் பெற்றோருக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்ப்போம். அத்துடன் புதிதாக நாம் கற்க வேண்டியவைகளாக தனித்திறமை, நற்பண்புகள், தலைமைத்துவம், சமூக கண்ணோட்டம் ஆகியவற்றையும் வளர்த்து கொண்டு மாணவர்களுக்கு இலக்கணமான மாணிக்க மாணவர்களாக திகழ்வோம். மாணிக்க மாணவர்கள் நல்லூர் வட்டம். மேலும் பள்ளி வந்த மாணவர்களுக்கு மாணிக்க மாணவர்கள் சாக்லேட் வழங்கியும் வரவேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து தமிழ்மதி. நம்பிக்கை செய்தி வளர்ச்சிக்கான இணைய வழி கூடுதல். ஜூன் 12 புதன்கிழமை அன்று இரவு 7 மணிக்கு நம்பிக்கை செய்தியின் வளர்ச்சியில் ஆர்வம் உள்ளவர்களுக்கான இணைய வழி சந்திப்பு நடைபெறவிருப்பதாகவும், இச்சந்திப்பில் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு கலந்து கொண்டு வழிநடத்த விருப்பமாக தனசேகரன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஜி ரத்னா. சேலத்தில் உள்ளம் நாடி இல்லம் தேடி மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் சபரிநாதன். மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம், கலாம் ஜோதி கல்லூரி மாணவர் சபரிநாதன் ஆகியோர் சேவகன் அறக்கட்டளை நிறுவனர் திரு பிரதீப் அவர்களை சந்தித்தனர். அடுத்ததாக மாணிக்க மாணவர் லிங்கேஸ்வரன் இல்லம் சென்று அவரது தாயாரை சந்தித்தனர். அடுத்து பிரபு அவர்களை சந்தித்து போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையத்திற்கான இடத்தை பார்வையிட்டனர். தொடர்ந்து கலாம் ஜோதி மாநில பொறுப்பாளர் மாதவன் இல்லம் சென்று சந்தித்தனர் என்று சபரிநாதன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. 21 நாள் மாணவர்களுக்கான வேநீர் கால சிறப்பு முகாம் நிறைவு. நெல்லை போலீஸ் கமிஷனர் மூர்த்தி IPS கலந்து கொண்டு பாராட்டு. திண்டுக்கல் வக்கம்பட்டி பாலா படிப்பகத்தில் வேநீர்கால கற்றல் முகாமில் மாணிக்க மாணவர்களின் சிறப்பான செயல்பாடுகளை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் நெல்லை கமிஷனர் திரு மூர்த்தி IPS. இவர் பாலா படிப்பகத்தின் நிறுவனர் என்பது கூடுதல் தகவல். கடந்த மே மாதம் 6ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 21 நாட்கள் நடைபெற்ற வேநீர்கால கற்றல் முகாமில் திண்டுக்கல், நரசிங்கபுரம், தென்னம்பட்டி, சிங்காரக்கோட்டை மற்றும் நேருஜி நினைவு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கோடை விடுமுறையில் தங்களின் திறன்களை வளர்த்து கொண்டனர். இந்த முகாமின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் திரு மனோகரன் மாணிக்க மாணவர்களின் அற்புதமான கற்றல் திறன், ஆர்வத்தை வெகுவாக பாராட்டினர். தொடர்ந்து இந்த மாணவர்களின் திறன்களை மேம்படுத்த செயல்பட விருப்பமாக திரு மனோகரன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா.
சமூக செயல்பாட்டாளர்களே சமூகத்தின் மேம்பாட்டுக்கும் பொறுப்பு என்பதை உணர்த்தும் மதுரை வழிகாட்டி மணிகண்டன். மதுரை சிம்மக்கல் கஸ்தூரிபாய் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி ஆண்டு தொடக்க நாள் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய வழிகாட்டி மனிதர்கள் அறக்கட்டளை மணிகண்டன், கல்வியை முழு கவனத்துடன் கற்கும் அதே வேளையில் பொது அறிவையும் நூலகத்தை பயன்படுத்தி புத்தக அறிவையும் பெறுவது அவசியம். தங்களது தனித்திறமைகளை ஆசிரியர்களின் ஒத்துழைப்புடன் ஆற்றலாக மேம்படுத்திட வேண்டும். தூய்மை மற்றும் உதவும் மனப்பான்மை உள்ளிட்ட அறம் சார்ந்த பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்றார். தொடக்கத்தில் பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் ரீட்டா அனைவரையும் வரவேற்றார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஜி. ரத்னா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.